திருவாரூர் மாவட்டத்தில் மழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களை கணக்கெடுக்கும் பணி நடைபெற்று வருகிறது. திருத்துறைப்பூண்டி மணலி பகுதியில் மழையால் பாதிக்கப்பட்ட விளைநிலங்களை 2வது நாளாக திருவாரூர் மாவட்ட வேளாண் துறை துணை இயக்குநர் ஹேமா ஹெப்சிமா நிர்மலா நேரில் ஆய்வு செய்தார். அப்போது நீரில் மூழ்கிய பயிர்களை விவசாயிகள் அவரிடம் எடுத்து காண்பித்தனர். பின்னர் ஹேமா ஹெப்சிமா நிர்மலா செய்தியாளர்களை சந்தித்தார். இதுல பெரும்பாலான பகுதி பாத்தீங்கன்னா திருத்துறைப்பூண்டி, முத்துப்பேட்டை, கோட்டூர் வட்டாரங்கள்ல நீரால் சூழப்பட்ட பரப்பு அதிகமா இருக்கு. தண்ணி வடிஞ்சிட்டு இருக்குது. தண்ணி வடிய நாங்க கணக்கெடுக்கும் பணி செஞ்சிட்டு இருக்கிறோம். எங்களுடைய உதவி வேளாண்மை அலுவலர்கள் வயல்ல அவங்களுடைய கணக்கெடுக்கும் பணியினை மேற்கொண்டு வருகின்றனர். பாதிப்பு குறித்து முழு 3 நாள் கணக்கெடுப்புக்கு பிறகு தெரிவிக்கப்படும் என்றும் ஹேமா ஹெப்சிமா நிர்மலா தெரிவித்தார். பாமக தலைவராக அன்புமணியை ஏற்றதை எதிர்த்து டெல்லி உயர்நீதிமன்றத்தில் ராமதாஸ் தரப்பு வழக்கு தொடர்ந்துள்ளது. பாமகவில் ராமதாசுக்கும் அன்புமணிக்கும் இடையே மோதல் போக்கு நீடித்து வரும் நிலையில் பாமகவுக்கு தானே தலைவர் என்றும் சின்னத்தை தங்கள் தரப்புக்கே ஒதுக்க வேண்டும் எனவும் தேர்தல் ஆணையத்திற்கு ராமதாஸ் கடிதம் எழுதியிருந்தார். இதற்கு தேர்தல் ஆணையம் அன்புமணியை பாமகவின் தலைவர் என பதிலளித்தது. இந்த விவகாரத்தை சட்ட ரீதியாக அணுகுவோம் என ராமதாஸ் தெரிவித்திருந்த நிலையில் தற்போது டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. தங்கள் தரப்பு அளித்த அசல் ஆவணங்களை ஆய்வு செய்யாமல் தேர்தல் ஆணையம் முடிவு எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கு நாளை விசாரணைக்கு வர உள்ளது. மேட்டூர் அணையின் 16 கன்மதகு பகுதியில் பச்சை நிறத்தில் தண்ணீர் தேங்கி நிற்பதால் கடும் துர்நாற்றம் வீசுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அணையை ஒட்டியுள்ள கவிபுரம், தங்கமாரிப்பட்டணம், சேலம் கேம்ப் உள்ளிட்ட பகுதிகளில் கடும் துர்நாற்றம் வீசுவதால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாக அப்பகுதி மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். தண்ணீர் பச்சை நிறத்தில் இருப்பதற்கான காரணத்தை ஆய்வு செய்து அதனை சரி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேட்டூர் அணை 16 கண் மதகு பகுதியில் பச்சை நிறத்தில் பாசி படிஞ்சிருக்குது. இதனால் அந்த பகுதியில் கவிபுரம், அண்ணா நகர், தங்கமார்பட்டினம் பகுதியில் துர்நாற்றம் ஏற்படுது. இதனால் நுண்ணுயிர் கலந்த மருந்து தெளித்து அந்த பகுதியில் இருக்க அந்த பாசியை அகற்றினா அந்த பகுதியில் துர்நாற்றம் வராது. மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் சந்தனக்கூடு திருவிழாவின் கொடியேற்றம் கோலாகலமாக நடைபெற்றது. திருமங்கலம் கொடிமரத் தெருவில் அமைந்துள்ள நாகூர் ஆண்டவர் தர்காவில் இஸ்லாமியர்கள் மட்டுமின்றி அனைத்து மதத்தினரும் வேறுபாடின்றி வழிபாடு செய்து நேர்த்திக்கடன் செலுத்தி வருகின்றனர். இந்நிலையில் இந்த ஆண்டுக்கான சந்தனக்கூடு திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியதை அடுத்து மின் விளக்குகளால் ஜொலித்த சந்தனக்கூடு ஊர்வலம் நடைபெற்றது. பட்டாசுகள் வெடித்தும் ட்ரம்ஸ் இசைத்தும் ஏராளமானோர் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة. வாழப்பாடி அருகே கருவில் இருப்பது ஆணா பெண்ணா என்று பார்த்த விவகாரத்தில் 3 பேரை போலீசார் கைது செய்தனர். சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே உள்ள பேலூரில் வெங்கடேசன் என்பவருக்கு சொந்தமான பரிசோதனை மையத்தில் கருவில் உள்ள குழந்தை ஆணா பெண்ணா என பார்த்து சொல்வதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து அங்கு சோதனை மேற்கொண்டபோது வெங்கடேசன் சட்டவிரோதமாக கருவில் உள்ள குழந்தையின் பாலினத்தை தெரிவித்தது தெரிய வந்தது. இதையடுத்து அவரை கைது செய்த போலீசார் அவருக்கு உடந்தையாக இருந்த லதா என்பவரையும் பரிசோதனை மையம் இயங்கி வந்த வீட்டின் உரிமையாளரான சக்திவேலையும் கைது செய்தனர். மேலும் இந்த விவகாரத்தில் தொடர்புடையவர்கள் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சேலம் அருகே ரயிலில் தவறவிட்ட நகைகளை தருமபுரி ரயில்வே காவல்துறையினர் மீட்டு பெண் பயணியிடம் ஒப்படைத்தனர். சேலம் மாவட்டம் மாரமங்கலத்துப்பட்டியைச் சேர்ந்த தமிழ்ச்செல்வி தனது குடும்பத்தினருடன் கடந்த 30ஆம் தேதி கோவில்பட்டியிலிருந்து நாகர்கோவில் விரைவு ரயிலில் சேலத்திற்கு வந்துள்ளார். அப்போது 8 சவர நகை, 3000 ரூபாய் பணம் இருந்த தனது கைப்பையை ரயில் பெட்டியிலேயே தவறவிட்டுவிட்டு தமிழ்ச்செல்வி இறங்கியுள்ளார். இது தொடர்பாக தமிழ்ச்செல்வி சேலம் ரயில் காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் ரோந்து பணியில் இருந்த ரயில்வே காவல்துறையினர் நகைகளுடன் இருந்த பையை மீட்டு தருமபுரி ரயில்வே காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். இதனையடுத்து தருமபுரி ரயில்வே காவல்துறையினர் தமிழ்ச்செல்வியை வரவழைத்து கைப்பையில் இருந்த தங்க நகை மற்றும் பணத்தை ஒப்படைத்தனர். கார்த்திகை தீபத் திருவிழாவை ஒட்டி கன்னியாகுமரி மாவட்டம் வடசேரியில் அகல் விளக்குகள் கொழுக்கட்டை செய்வதற்கான திரளி இலை வாங்க மக்கள் அதிக ஆர்வம் காட்டினர். கார்த்திகை தீபத் திருவிழாவை ஒட்டி நாகர்கோவில் வடசேரியில் மண் விளக்குகள் பல வடிவங்களிலும் விற்பனைக்கு வந்து குவிந்துள்ளன. குமரி மாவட்டத்தில் கார்த்திகை மாதத்தில் செய்யப்படும் கார்த்திகை கொழுக்கட்டை சிறப்பானதாகும். இந்த கொழுக்கட்டையை திரளி இலையில் செய்வார்கள். இதற்கான திரளி இலையும் விற்பனைக்காக வந்துள்ளன. இதனையும் ஆர்வத்துடன் பொதுமக்கள் வாங்கிச் சென்றனர். முதலமைச்சர் ரங்கசாமியை அவரது இல்லத்தில் புதுச்சேரி பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா சந்தித்தார்.
அவருடன் புதுச்சேரி பாஜக தலைவர் VP ராமலிங்கம், NR காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெயபால் ஆகியோரும் உடனிருந்தனர். ஆட்சி நிர்வாகத்தில் தாம் சந்திக்கும் பிரச்சினைகள், தேசிய ஜனநாயக கூட்டணி அரசில் உள்ள சங்கடங்களை வெளிப்படையாக நிர்மல்குமார் சுரானாவிடம் முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார் என்று NR காங்கிரஸ் கட்சியினர் கூறினர். இந்த சந்திப்பு தொடர்பாக நிர்மல்குமார் சுரானாவிடம் கேட்டபோது கூட்டணி தொடரும் என்றும் இது மரியாதை நிமித்தமான சந்திப்புதான் என்றும் அரசியல் பற்றி கலந்துரையாடியதாகவும் தெரிவித்தார். டெல்லியில் புதிதாக கட்டப்பட்டு வரும் பிரதமர் அலுவலகத்துக்கு சேவாதீத் என பெயர் சூட்டப்பட்டுள்ளது. டெல்லியில் சென்ட்ரல் விஸ்டா மறுவடிவமைப்பு திட்டத்தின் கீழ் ஒன்றிய அரசின் துறைகளுக்காக புதிய கட்டடங்கள் கட்டப்பட்டு வருகின்றன. பிரதமர் அலுவலகம், பல்வேறு அமைச்சகங்களின் அலுவலகங்கள் ஆகியவை புதிய கட்டடங்களுக்கு செல்ல உள்ளன. இந்நிலையில் அங்குள்ள புதிய பிரதமர் அலுவலகத்துக்கு சேவாதீத் என பெயர் சூட்டப்பட்டுள்ளது. சில நாட்களுக்கு முன்னர் ஆளுநர் மாளிகையின் ராஜ்பவன் என்ற பெயரை மக்கள் பவன் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. இந்நிலையில் பிரதமர் அலுவலகத்துக்கு புதிய பெயர் சூட்டப்பட்டுள்ளது. சேவாதீத் என்றால் புனிதமான சேவை தளம் என பொருள். உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் 4வது காசி தமிழ்ச் சங்கமம் நிகழ்ச்சி தொடங்கியுள்ளது. தமிழ் கற்காலம் என்ற மையக்கருத்தோடு தொடங்கியுள்ள இந்த நிகழ்ச்சி வரும் 15ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. தமிழ்நாட்டிலிருந்து 1400க்கும் மேற்பட்டோர் பங்கேற்க உள்ள நிலையில் 264 பேர் அடங்கிய ஒரு குழு சென்னையிலிருந்து வாரணாசிக்கு சென்றுள்ளது. காசி தமிழ்ச் சங்கமம் நிகழ்ச்சிக்காக 7 சிறப்பு ரயில்களை தெற்கு ரயில்வே இயக்குகிறது. இதனிடையே நிகழ்ச்சிக்கு வாழ்த்து தெரிவித்துள்ள பிரதமர் மோடி, ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற உணர்வை இந்த நிகழ்ச்சி ஆழப்படுத்தும் என்று தெரிவித்துள்ளார். ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் இந்தியாவின் மிக நீளமான கண்ணாடி நடைபாலம் மக்களின் பயன்பாட்டுக்கு திறக்கப்பட்டுள்ளது. கைலாசகிரி மலை உச்சியில் அமைக்கப்பட்டுள்ள இந்த நடைபாலம் கடல் மட்டத்திலிருந்து சுமார் 1000 அடி உயரத்தில் கட்டப்பட்டுள்ளது. விசாகப்பட்டினம் மாநகர வளர்ச்சி ஆணையத்தால் 7 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள இப்பாலத்தின் கண்ணாடிகள் ஜெர்மனியிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டுள்ளன. 55 மீட்டர் நீளமுடைய இந்த பாலம் மணிக்கு 250 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் புயல் மற்றும் சூறாவளி காற்றை தாங்கக்கூடிய திறன் படைத்தது. இந்த கண்ணாடி பாலத்தை நடந்து அனுபவிக்க 15 நிமிடங்களுக்கு 300 ரூபாய் கட்டணமாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. தமிழக பதிவுத்துறை வரலாற்றில் இதற்கு முன் இல்லாததாக ஒரே நாளில் 302 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டி சாதனை படைக்கப்பட்டுள்ளது. திங்கட்கிழமை வளர்ப்பிறை முகூர்த்தம் என்பதால் அனைத்து பத்திரப்பதிவு அலுவலகங்களிலும் வழக்கத்தை காட்டிலும் அதிக அளவில் கூட்டம் இருந்தது. இதனால் பதிவுக்கான டோக்கன்களும் அதிகரிக்கப்பட்டன. 2 சார்பு பதிவாளர்கள் உள்ள அலுவலகங்களுக்கு 200க்கு பதிலாக 300 டோக்கன்கள் வழங்கப்பட்டன. தட்கல் டோக்கன்களும் 12லிருந்து 16ஆக அதிகரிக்கப்பட்டது. இந்த கூடுதல் வசதிகளால் மக்கள் தாமதமின்றி தங்களது சொத்துக்களை பதிவு செய்தனர். இதன் விளைவாக திங்கட்கிழமை ஒரே நாளில் பதிவுத்துறைக்கு 302 கோடி ரூபாய் வருவாய் கிடைத்துள்ளது. இது பத்திரப்பதிவுத்துறையின் பெரிய சாதனை என்று அமைச்சர் மூர்த்தி தெரிவித்துள்ளார். சஞ்சார் சாத்தி செல்போன் செயலியை நிறுவ முதல் நிறுவனமாக ஆப்பிள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன. இதுபோன்ற செயலிகள் ஐபோன்களில் இருக்கும் தனியுரிமை மற்றும் பாதுகாப்பிற்கு சிக்கல்களை உருவாக்குவதாக ஆப்பிள் கருதுகிறது. எனினும் இது தொடர்பாக ஆப்பிள் நிறுவனம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிடவில்லை. இந்தியாவில் அனைத்து ஸ்மார்ட் போன்களிலும் சஞ்சார் சாத்தி என்ற செயலியை செல்போன் தயாரிப்பு நிறுவனங்கள் நிறுவ வேண்டும் என ஒன்றிய அரசு ரகசிய உத்தரவு பிறப்பித்திருந்தது. பின்னர் இதற்கு கடும் எதிர்ப்பு கிளம்பிய நிலையில் அந்த செயலியை நீக்க பயனர்களுக்கு முழு சுதந்திரம் இருக்கும் என ஒன்றிய தொலைத்தொடர்பு அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா அறிவித்தார். தொலைந்து போதல், திருடு போதல் போன்ற சமயங்களில் செல்போன்கள் தவறான நோக்கத்திற்கு பயன்படுத்தப்படுவதை தடுப்பதற்காக இந்த செயலி உதவும் என்று ஒன்றிய அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டத்தில் SIR எனப்படும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளில் குளறுபடிகள் இருப்பதாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. பெண் வாக்காளர் ஒருவர் 20 ஆண்டுகளாக இந்த பகுதியில் குடியிருப்பதாகவும் தன்னிடமிருந்த வாக்காளர் படிவத்தை பூர்த்தி செய்து ஒப்படைப்பதற்குள் தான் நிரந்தரமாக குடிபெயர்ந்து விட்டதாக தேர்தல் ஆணையம் தன்னை நீக்கிவிட்டதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இதனால் சின்னாளப்பட்டி பேரூராட்சி அலுவலகத்தில் பரபரப்பு நிலவியது. வீட்டில் 4 ஓட்டு இருக்குங்க, 4 ஓட்டுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இங்கேருந்தே அந்த அம்மாவுக்கு ஃபோன் பண்ணால் இங்கே மகேஸ்வரின்றவங்கள்ட்ட கேளுங்க. இங்கே கேட்டால் அங்கே ஆள் இல்லை. அப்புறம் இங்கேருந்து தாலுகா ஆஃபீஸில் போய் கேட்க சொன்னாங்க. ஒரு 3.5 மணி நேரம் போட்டு பார்த்தா வரவே இல்லை. எங்களுக்கு தாலுகா ஆஃபீஸில் போய் கேட்டால் 295 பாகம்னு சொன்னாங்க. இங்கே வந்து கேட்டால் வரவே இல்லை. இப்போ கடைசியில் பெர்மனண்ட் ஷிஃப்டானுங்கிறாங்க. என் மகன்லாம் இங்கே தான் படித்தான், காந்திகிராமம் படிச்சுட்டு அது திரும்ப எம்கேலும் லோக்கலில் தான் இருந்தான். எப்படி பெர்மனண்ட் ஷிஃப்டாடுன்னு யார் போட்டாங்கன்னு தெரியும். இதேபோன்று மற்றொரு வாக்காளர் தனது படிவத்தில் இருந்த BLO எண்ணிற்கு அழைத்த போது அவரது கணவர் போனை எடுத்து தனது மனைவி 6 மாத கால விடுப்பில் இருப்பதாக கூறுவதாக வேதனை தெரிவித்தார். திருவண்ணாமலை அண்ணாமலையார் சன்னதியில் அதிகாலை 4 மணிக்கு பரணி தீபம் ஏற்றப்பட்டது. அண்ணாமலையார் கோயில் தீபத் திருவிழா கடந்த 24ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. 10ஆம் நாளான இன்று அதிகாலை அண்ணாமலையார் கருவறை முன்பு ஏகன் அநேகனாக மாறும் தத்துவத்தை விளக்கும் விதமாக கோயிலின் கருவறையிலிருந்து கொண்டு வந்த தீபத்தை 5 மடக்குகளில் பரணி தீபம் ஏற்றினர். இந்த நிகழ்வில் அமைச்சர் சேகர் பாபு, மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டு அரோகரா முழக்கம்
தீபமிட்டு சாமி தரிசனம் செய்தனர். பரணி தீபம் பார்க்கறது ஒரு லக்கு தான் சொல்றேன்ல, எல்லாருக்கும் முடியாது. ஸோ கடவுள் எங்களை இன்னைக்கு கூப்பிட்டு இருக்காங்க. ஸோ சேகர் பாபா அண்ணா மூலியமா எனக்கு வந்திருக்கிறோம், தரிசனம் பண்ணியிருக்கிறோம், தீபமும் நாங்கள் சேர்த்து ஏற்றிருக்கோம். ரொம்ப சந்தோஷம், இது போதும். ரொம்ப மகிழ்ச்சி, மன நிம்மதி. நல்ல அரேஞ்ச்மெண்ட் நல்லா பண்ணியிருக்காங்க, எந்த ரிஸ்க்கும் கிடையாது. போலீஸ் ரொம்ப பாராட்டலாம். ஒரு நிம்மதியான சந்தோஷமான மகிழ்ச்சியான ஒரு தருணம்னு சொல்லலாம். ரொம்ப நாள் ஆசை பரணி தீபம் பார்க்கணுன்னு. ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் மலை மேலே ஏறி தீபம் பார்த்துருக்கேன், அது நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் உள்ள பரணி தீபம் பார்க்கறதுனால ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ஃபுல்ஃபில்லாக இருக்குது. எப்படி சொல்ல போனால் அண்ணாமலையாரே நேரில் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. எஸ்ஐஆர் நடவடிக்கையை ஒத்திவைக்க வேண்டும் என்ற கேரள அரசின் கோரிக்கை நியாயமானது என தெரிவித்துள்ள உச்சநீதிமன்றம் கேரளாவின் கோரிக்கையை பரிசீலிக்க வேண்டும் என தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிட்டுள்ளது. கேரளாவில் உள்ளாட்சி தேர்தல் வரும் 9 மற்றும் 11 ஆகிய தேதிகளில் நடைபெறவுள்ள நிலையில் எஸ்ஐஆர் நடவடிக்கைகளை ஒத்திவைக்க வேண்டும் என அம்மாநில அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் முறையிடப்பட்டது. இந்த வழக்கு தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது கேரளாவில் 84% படிவங்கள் பதிவேற்றும் பணி நிறைவடைந்து விட்டதால் உள்ளாட்சி தேர்தலுக்கு இடையூறாக இருக்காது என தேர்தல் ஆணையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து கேரள அரசின் கோரிக்கை தேர்தல் ஆணையத்தின் பரிசீலனைக்கு தகுதியானது என தெரிவித்த நீதிபதிகள் எஸ்ஐஆர் நடவடிக்கைகளை ஒத்திவைப்பது தொடர்பாக தேர்தல் ஆணையத்தில் கேரள அரசு விரிவாக எடுத்துரைக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தியது. ஒன்றிய அரசின் தொடர்ச்சியான அலட்சியம் காரணமாக இந்தியாவின் சுற்றுச்சூழல் மோசமான நிலையில் உள்ளதாக காங்கிரஸ் நாடாளுமன்ற குழு தலைவர் சோனியா காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக ஆங்கில நாளேட்டில் அவர் எழுதியிருக்கும் கட்டுரையில் டெல்லியில் நிலத்தடி நீரில் 15 விழுக்காடு அளவுக்கு யுரேனியம் கலந்திருப்பதாக மத்திய நிலத்தடி நீர் வாரியம் தெரிவித்திருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். பஞ்சாப், ஹரியானாவில் நிலத்தடி நீர் இன்றும் மோசமாக இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். சுற்றுச்சூழலை பாதுகாக்க காடுகள் அழிக்கப்படுவதை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றும் பழங்குடி மக்களுக்கு எதிராக கொண்டுவரப்பட்டிருக்கும் சட்ட திருத்தங்களை ஒன்றிய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். குறிப்பாக சுற்றுச்சூழல் பிரச்சினைகளில் கூட்டாட்சி உணர்வை ஒன்றிய அரசு வெளிப்படுத்த வேண்டும் என்றும் சோனியா காந்தி தனது கட்டுரையில் தெரிவித்துள்ளார். மைசூர் போண்டாவில் மைசூர் இருக்காது என்பது போல மக்கள் மாளிகையில் மக்கள் இருக்க மாட்டார்கள், ஆளுநர் மட்டும் இருப்பார் என கவிஞர் வைரமுத்து விமர்சித்துள்ளார். சென்னை வேப்பேரியில் உள்ள பெரியார் திடலில் திராவிடர் கழக தலைவர் கி. வீரமணியின் 93வது பிறந்தநாள் விழாவை ஒட்டி அவர் எழுதிய 2 நூல்கள் வெளியிடப்பட்டது. இதில் பேசிய கி. வீரமணி தமிழகத்தை ஒருபோதும் தலைகுனிய விடமாட்டேன் என்ற வகையில் நல்ல முதலமைச்சர் கிடைத்திருப்பதாக பெருமிதம் தெரிவித்தார். சமூக நீதி தரப்பட்டதாக சொல்லப்படுகிறது. 69% நாம் தமிழ்நாட்டிலே அதை பெறக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கிறோம். ஆனால் மாநிலத்தில் 27% அவர்கள் திருடியிருக்கிறார். ஓட்டையே திருடுகிறவர்களுக்கு இடங்களை தேடுவது அவர்கள் நீண்ட காலமாக தங்களுடைய ஆதிக்கத்துக்கு செய்திருக்கிறார். இந்த நிகழ்வில் அமைச்சர் TRB ராஜா, முன்னாள் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி திரு AK ராஜன், உலக தமிழாராய்ச்சி நிறுவன தலைவர் பாலகிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டனர். உளுந்தூர்பேட்டை அருகே மாம்பாக்கம் ரயில்வே தரைப்பாலத்தில் மழைநீர் தேங்கி உள்ளதால் 10க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. அத்தியாவசிய பணிக்காக சுமார் 5 கிலோமீட்டர் தூரம் தேசிய நெடுஞ்சாலையை சுற்றி செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக கிராம மக்கள் தெரிவிக்கின்றனர். ரயில்வே பாலத்தில் தேங்கியுள்ள மழை நீரை அகற்றி போக்குவரத்தை சரி செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆந்திராவின் புகழ்பெற்ற கோனசீமா பகுதி தென்னை மரங்கள் அழிந்து போக தெலுங்கானா மக்களின் கண் திருஷ்டியே காரணம் என ஆந்திராவின் துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் பேசியுள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. பவன் கல்யாணின் இந்த கருத்து தெலுங்கானா மக்களை அவமதிக்கும் விதத்தில் உள்ளதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள தெலுங்கானா மாநில அமைச்சர் வெங்கட ரெட்டி, தெலுங்கானா மக்கள் குறித்த கருத்துக்காக பவன் கல்யாண் நிபந்தனையற்ற மன்னிப்பு கோர வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். மன்னிப்பு கோர தவறினால் பவன் கல்யாண் நடித்த திரைப்படங்களை தெலுங்கானாவில் திரையிட முடியாது என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். கோனசீமா தென்னை மரங்கள் அழிய ஆந்திர மாநில ஆட்சியாளர்களே காரணம் என்றும் அவர் கூறியுள்ளார். ஒடிஷாவின் பூரி மாவட்டத்தில் உலக புகழ்பெற்ற சர்வதேச மணல் சிற்ப திருவிழா கோலாகலமாக தொடங்கி நடைபெற்று வருகிறது. நேற்று முன்தினம் தொடங்கிய இந்த திருவிழா நாளை மறுநாள் நிறைவடைய உள்ளது. இந்தியா மற்றும் வெளிநாடுகளைச் சேர்ந்த 140க்கும் மேற்பட்ட மணல் சிற்ப கலைஞர்கள் இதில் பங்கேற்று தங்கள் திறமையை வெளிப்படுத்தி வருகின்றனர்.
கடந்த ஆண்டு 5 லட்சம் பார்வையாளர்கள் வந்ததாக கூறிய இந்தியாவின் முன்னணி மணல் சிற்ப கலைஞர் சுதர்ஷன் பட்நாயக் நடப்பாண்டு அந்த எண்ணிக்கை மேலும் உயரும் என்று எதிர்பார்ப்பதாக தெரிவித்தார். இந்தியாவின் முக்கிய பெருநகரங்களில் காற்று மாசு அதிகரித்து வரும் நிலையில் இமாச்சல பிரதேசத்தில் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. குலு மணாலியில் குவிந்துள்ள சுற்றுலா பயணிகள் தங்களுக்கு புத்துணர்ச்சி கிடைப்பதாக கூறுகின்றனர். அங்குள்ள அருவிகளிலும் குளித்து மகிழ்ந்தனர். குறிப்பாக டெல்லி சுற்றுவட்டார பகுதிகளில் அதிகரித்துள்ள காற்று மாசுவில் இருந்து தப்பிக்க டெல்லி வாசிகள் இமாச்சல பிரதேசத்திற்கு படையெடுத்து வருகின்றனர்.